அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எம்எஸ்டி அதாவது மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி இந்த வீடியோவை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எப்படி அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்டி அண்ட் அந்த மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி, ஸோ இந்த இண்டிகேட்டரை எத்தனை பேர் மன்னிக்கணும், இந்த லெவலில் வந்து எத்தனை பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சேம் டைமில் இந்த லெவல் வச்சு எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ரொம்ப அறியணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆவல். ஸோ இது லெவல் எப்படி இருக்குது, ஸோ இந்த லெவல் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால இதனுடைய அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் ட்ரேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவம் அதில் இருக்கிறதுனால அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த லைன் எவ்வளவு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும். அப்புறம் ரெண்டாவது வந்து லைக் பண்ணிவிட்டு, நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதில் 1% பேர் தான் நான் லைக் பண்ணுறீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் லைக் பண்ணிங்கன்னா ஸோ அதுவும் எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இன்னும் இதில் வேறு என்னெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த எம்எஸ்டி அதான் மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி, இது வந்து என்ன ஃபார்முலாவில் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ராடே பேஸ்ட் ஒரு ஆப்ஷன்லேயோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டி. ஸோ இப்படி எந்த ட்ரேடில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிங்கனாலும் இந்த எம்எஸ்டி அந்த மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி, ஸோ இந்த எம்எஸ்டிங்கிறது வந்து எல்லா அந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து எம்எஸ்டி லெவல் எடுக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பண்ணுவார், ஒருத்தர் பேங்க் நிஃப்டியில் பண்ணுவார், ஒருத்தர் ஸ்டாக்கில் பண்ணுவார். இப்படி எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் இந்த எம்எஸ்டி லெவல் இருக்குது. நான் வந்து மேஜராக பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுங்கிறதுனால நான் வந்து லெவல் டெய்லி கொடுக்குறது வந்து நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கொடுக்குறேன். ஓகே, இந்த எம்எஸ்டி லெவல் எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான இந்த என்ன ஃபார்முலா, இதை வந்து நீங்கள் எப்படி எதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸும், இதை வந்து மேனுவலாக நம்ம கால்குலேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டால் இல்லை. ஸோ இதுக்கான இண்டிகேட்டரை நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீ. நீங்கள் ட்ரேடிங் வியூவில் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து பைன் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கான லெவல் நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட், அதாவது பைன் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணி அந்த இண்டிகேட்டரை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான எம்எஸ்டி லெவல், ஸோ ஹை போனால் எவ்வளோ போகும், 3 லெவல் ஹை கொடுத்துருப்போம். ஸோ ஹை எவ்வளோ இருக்கும், லோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இந்த 3 லெவல் ஹையும் அந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த லெவலுக்கான கோடை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிடுவோம். முக்கியமாக அந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ரொம்ப எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் அது இது என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முழுமையாக ஆப்ஷன் மார்க்கெட்டை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஓகே. ஸோ நாளைக்கு நிஃப்டி, ஸோ நிஃப்டிக்கு நான் நெகட்டிவ்கே சொல்லியிருந்தேன். ஸோ 24,500 நேற்றுக்கு நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்த ப்ரைஸ் வந்து 24,484. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ் நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அட் த மணியினுடைய கால் பிரீமியம் புட் பிரீமியத்தை வச்சு நம்ம நேற்று அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ 24,500 அப்படிங்கிற கால் பிரீமியத்தினுடைய எம்எஸ்டி ஜோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் தம்ப்நெயிலே கொடுத்துருந்தேன். அந்த எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே அந்த கால் பிரீமியம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் வந்து அப்டவுனில் அந்த கால் வந்து மேலே போகும். கால் மேலே போகும்போது இண்டெக்ஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் டைமில் அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா, ஸோ கால் கீழே வரும்போது இண்டெக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், புட் ஆப்ஷன் மேலே ஏறும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நேற்றுக்கு தான் அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கு வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நீங்கள் க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 24,199. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம க்ளோசிங் கொடுக்குற ஒரே விஷயமா. ஸோ 24 அதான் நினைக்கிறேன், 24,199 தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், 24,199. ஓகே, ஸோ 24,199 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எம்எஸ்டி லெவல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அந்த சேம் டைமில் நம்ம எதை வச்சு பண்ணுறோம்னா 24,199 அப்படிங்கும்போது ஸோ 24,200
அப்படிங்கிற கால் பிரீமியம் ஆர் புட் பிரீமியம். இந்த 2 பிரீமியத்தையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 பிரீமியத்துக்கான லெவல் அந்த சேம் டைம்ல நிஃப்டி நிஃப்டி இண்டெக்ஸ்க்கான லெவல் எம்எஸ்டி லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவலும் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லெவல் மட்டும் தான் தெரியுமே தவிர, நான் அந்த லெவல்ல வந்து எப்படி நீங்க வந்து அத பை பண்ணணும், எந்த மாரிலாம் நீங்க ஒரு கேண்டிலே நீங்க அனலைஸ் பண்ணி தான் ஒரு பை என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா, அந்த கேண்டிலே நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதும் சில ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகே. நாளைக்கு எம்எஸ்டி லெவல் நிஃப்டிக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம். நிஃப்டியோட லெவல் எவ்வளோல இருக்கும்? எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். 24,241. 24,241ல இருந்து 24,340 வரைக்கும். ஓகேவா? ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள இந்த எம்எஸ்டி ஜோன் இருக்குது. இது ஹை மேலே போச்சு அப்படின்னா இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஹை வந்து 24,409. ரெண்டாவது செகண்ட் ஹை வந்து 24,618. தேர்ட் ஹை வந்து 24,744. ஓகேவா? இந்த 24,744ங்கிறது ஒரு தேர்ட் ஹை. இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா இண்டெக்ஸ் வந்து ஃபர்தராக இந்த கேண்டில் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து இந்த லெவல்லே நாளைக்கு வந்து சைட்வேஸ் போனாலும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100 பாயிண்ட் இந்த ஜோனோட ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இண்டெக்ஸ் இங்கே வரைக்கும் நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட் சேம் டைமில் இந்த லெவலுக்கு கீழே இந்த இண்டெக்ஸ் கீழே வந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லைன்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லைன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று வந்து சப்போர்ட் வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து 24,194. ஓகேவா? சப்போர்ட் வந்து 24,74. சப்போர்ட் 3 வந்து நமக்கு வந்து 23,943. இந்த 3 லெவல் வந்து நம்ம கீழேயும் கொடுத்துருக்கோம், மேலேயும் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய கால் பிரீமியம். கால் பிரீமியத்துக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு எம்எஸ்டி ஜோன் வந்து 219. 281. 219. 220 வச்சுக்கோ. 220ல இருந்து 280 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு 60 பாயிண்ட் வந்து இந்த கால் பிரீமியத்துக்கான ஜோன் இருக்குது. ஓகே. எம்எஸ்டி ஜோன் இருக்குது. ஓகே. இது ஹை மேலே போச்சு அப்படின்னா 319 ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை 450, தேர்ட் வந்து 519. இந்த கால் பிரீமியம் மேலே போச்சுன்னா அந்த சேம் டைமில் கால் பிரீமியம் நமக்கு வந்து இந்த இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கனால எம்எஸ்டி லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கனால இந்த எம்எஸ்டி லெவல் போயிட்டு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிச்சின்னா இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 119, செகண்ட் சப்போர்ட் 48 ரூபா. ஓகேவா? இதுதான் வந்து கீழே இருக்கக்கூடிய அடுத்த லைன். ஓகே. இது 48 ரூபாய்க்கு கீழே நமக்கு வந்து வந்தது அப்படின்னா அது -0க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடனேலாம் 0க்கு போகாது. இந்த லெவல் தான் சொல்லுது. ஓகேவா? உடனே அது நாளைக்கு 0க்கு போயிடும் அப்படிங்கிறது இல்லை. வீக்லியினுடைய முதல் நாள் நாளைக்கு வந்து. ஓகே. இது வந்து புட் ஆப்ஷன் 24,200 அப்படிங்கிற புட் பிரீமியத்துக்கான லெவல். இந்த லெவலுக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 334, 150. 20 பாயிண்ட் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 பாயிண்டில் இந்த எம்எஸ்டி ஜோன் இருக்குது புட் ஆப்ஷனுக்கு. புட்டோட ஃபஸ்ட்டு புட்டு வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி ஜோனுக்கு கரெக்டாக வந்து மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுனால இந்த புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கால் பிரீமியம் நமக்கு வந்து இண்டெக்ஸும் வந்து கீழே இந்த ஜோன் கீழே வரும். கால் பிரீமியமும் கீழே வரும். இந்த புட் ஆப்ஷன் வந்து இங்கே இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிச்சின்னா இதோட ஃபஸ்ட்டு ஹை வந்து 202, செகண்ட் ஹை வந்து 239, தேர்டு ஹை வந்து 295. இந்த புட் ஆப்ஷன் இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இதோட ஃபஸ்ட்டு லோ வந்து 109, செகண்ட் லோ வந்து 52, அடுத்து வந்து இது 15 ரூபா. இப்படி வந்து இது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சி இந்த புட் ஆப்ஷன் இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகி ஒரு பை என்ட்ரி கிடைச்சாலும் இதையும் நம்ம வந்து
கால் பிரீமியம் எங்கேருந்து திரும்புது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, ஸோ கால் பிரீமியம் வந்து மேக்ஸிமம் இங்கே ஹைக்கு போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, அது இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடைச்சுன்னா ஒரு சின்ன பை எடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகணும். ஓகேவா? ஸோ கால் எங்கேருந்து ரிவர்சல் ஆகுதோ அதே மாதிரி புட்டு வந்து கீழே இருந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ இப்படி நமக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி, ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51,916. ஓகேவா? ஸோ 51,916 பேங்க் நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,900 ஸோ 51,950லேருந்து 52,50 வரைக்கும். ஓகே, ஒரு 100 பாயிண்ட் வந்து எம்எஸ்டி ஜோன் வந்து ஸோ பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பேங்க் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,281. செகண்ட் ஹை வந்து 52,635. தேர்டு ஹை வந்து 52,899. லோ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லோ வந்து 51,654. செகண்ட் லோ வந்து 51,387. தேர்டு லோ வந்து 51,031. ஸோ 51,000 அப்படிங்கிறது தேர்ட் லோவாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து இந்த தேர்டு ஒன்று லோ ஹை சொன்னோம் இல்லையா, இந்த ஹை வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு 51,700. ஸோ 51,700 அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 51,700. ஓகேவா? ஸோ 51,700 அப்படிங்கிறது வந்து ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 51,700. ஸோ 695 இருக்குது. ஸோ இருக்கட்டும். ஸோ இந்த இடம் வந்து 51,700ங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவலுக்கு இந்த லெவல் வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த லெவலில் இருந்து ஒரு சின்ன பை என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை டார்கெட் வச்சுக்கோங்க, எம்எஸ்டி ஜோன். ஓகே, இதோட புட்டா நீங்கள் 52,900 அப்படிங்கிற கால் பிரீமியம் புட் பிரீமியம் இந்த ரெண்டுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 51,900 அப்படிங்கிறதுக்கான கால் பிரீமியம் புட் பிரீமியத்துக்கான லெவல் பார்த்துடலாம். ஸோ கால் பிரீமியத்துக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஸோ ஒரு 70 பாயிண்ட் வந்து கால் பிரீமியத்துக்கான ஜோன் இருக்குது, எம்எஸ்டி ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு ஹை வந்து 720. செகண்ட் வந்து ஹை வந்து இதுக்கு 953. தேர்டு ஹை வந்து 1,112 ரூபா. ஓகேவா? ஸோ லோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லோ வந்து இது 321. செகண்ட் லோ வந்து 167 ரூபா பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இது வந்து நாளைக்கான இந்த பேங்க் நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 51,900 அப்படிங்கிற ப்ரைஸ்னுடைய கால் பிரீமியம் புட் பிரீமியம், அட் த மணி கால் பிரீமியம் புட் பிரீமியம். ஓகே, இதோட இந்த லெவல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எம்எஸ்டி ஜோன், அதாவது என்னென்னா புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி ஜோன் பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் 51,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி ஜோன் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஜோனே பாருங்கள் ரொம்ப நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
390 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜோனோட வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 390 மேலே இந்த புட் ஆப்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கை 506, செகண்ட் வந்து 635, தேர்டு வந்து நமக்கு 2 லெவல் இருக்குது மேலே. ஸோ 730, ஸோ இல்லைனா 763. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 750 அப்படிங்கிறது வந்து இந்த புட் ஆப்ஷனுக்கு ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா. ஸோ இங்கே நமக்கு எல்லாமே இந்த ஜோனுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய 51,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இந்த ஜோனுக்கு கீழே நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அடுத்து இருக்க கீழே இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த கால் பிரீமியம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 51,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி ஜோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான நம்ம லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாலும் அதோட சேர்த்து இந்த எம்எஸ்டி ஜோனுடைய மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி, ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங்கோடைய அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்.